பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 1 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. பொதுவாக பொண்ணுங்களோட பிரார்த்தனையை வெளியே சொல்லக்கூடாதாமா, ஆனால் ஜென்ஸு சொல்லலாம். அந்த பிரார்த்தனை பழிக்குமா அப்படின்னு சண்மதி சொல்லிகிட்ருக்க, உங்களுக்கு சீக்கிரத்தில் கேஸ் கொடுத்து இந்த சாமி உங்களை பெரிய ஆளாக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அவ்வளோதானா அப்படிங்கிறாங்க சண்மதி. இவ்வளோ பெரிய வேண்டுதலை வேண்டியிருக்கேன், நீங்கள் சாதாரணமாக அவ்வளோதானான்னு கேட்குறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை கார்த்திக் நான் வேற நினச்சேங்கிறாங்க சண்மதி. வேறனா என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்க, இல்லை சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு நல்ல பொண்ணா உனக்கு அமையணும்னு சொல்லி வேண்டியிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திக்கும், நீ கார்த்திக் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி யோசிக்கலாம், ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சாமிக்கிட்ட வேண்டிக்கோ கார்த்திக், நடக்கும் அப்படிங்கிறாங்க சண்மதி. சரின்னு கார்த்திக்கும் சாமி கும்பிடும்போது கரெக்டாக விபூதியை கொட்டிடுறாங்க. அச்சோ விபூதி கொட்டிருச்சே, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எதுக்கு கார்த்திக் நீங்கள் போய் வாங்குறீங்க, அதான் என்கிட்ட இருக்கேன், நானே பூசி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி வச்சு விட, கரெக்டாக அந்த டைமில் ஷாமு பார்த்துட்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி நின்று அமுதா ஆர்த்தி இவங்க 2 பேரும் பார்த்துட்றாங்க. 3 பேரும் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. ஆனால் ஷாம் கையில் வச்சிருக்கிறத அப்படியே போட்டு நசுக்கிடுறாரு. இதை பார்த்தா அமுதா உடனே பக்கத்தில் வந்து, ஏன் தம்பி இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தெரியாது, அவ சண்மதி, இவன் கார்த்திக். ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் ஏன் அவங்கள கோவமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு ஷாம் கேட்க, உங்களுக்கு அவங்கள பிடிக்காத மாதிரி தான் எனக்கும் அவங்கள பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க, எனக்கும் பிடிக்காது, என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவங்க அவ, ஆனால் எங்கேருந்தோ அவன் வந்து உள்ளே பூந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு ஷாம் சொல்ல, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஷாமுங்கிறாங்க. ஷாம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம், உங்கள் சண்மதி உங்களுக்கு தான், நடுவில் வந்த அந்த கார்த்திக்கை நம்ம விரட்டி அடிச்சிடலாம், நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு கார்த்திக் எதிரிதுன்னா எங்களுக்கும் எதிரி தான், இனி நாம் 2 பேரும் நண்பர்கள், நாம் கூட்டாக சேர்ந்து இயங்கலாம். ஷாம் உங்கள் ஃபோன் நம்பரை என் ஃபோனில் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு அமுதா சொல்ல, சரின்னு ஷாமும் அதே மாதிரி பண்ணுறாங்க. சரி ஷாம், நான் ஒரு நல்ல நேரமாக பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியும் அமுதாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆர்த்தி தனியாக போனதும், அம்மா ஏம்மா நம்ம யாருன்னு அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஆர்த்தி, அதுக்கப்புறம் நேரம் பார்த்து காய நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சண்மதியும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துருக்காங்க. அப்போ ராஜிமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அம்மா நான் கிளம்புறேன், என் வேலை முடிச்சது அப்படின்னு சொல்ல, சரி ராஜிமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சண்மதி, அவங்க எப்படி நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க, பசிக்கலன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் சமைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சண்மதி சொல்ல, அவங்க சொல்கிறது உண்மைதானே சண்மதிங்கிறாங்க அவங்க அப்பா. அவங்க உண்மையாக இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ராஜிமா ஷாக் ஆகுறீங்க, எங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ராஜி அப்படியே சிரிக்கிறாங்க. சண்மதியோட அம்மா, ஏய் சும்மாரடி, வீட்டுக்கு போகிறவங்கள இழுத்து வச்சு எதுக்கு வம்பிழுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ராஜிமா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ராஜிமா நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா அப்படின்னு கேட்க, லீவா, அக்ரிமெண்ட்ஸில் லீவ் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கே அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி வளரிட்டு இருக்கேங்கிறாங்க அவங்கம்மா. சும்மா ஜாலிக்குமா ராஜிமா, நீங்கள் வரலைன்னா உங்களை பார்க்காம எப்படி ஒரு நாள் இருப்பேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, அவங்க வரலைன்னா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் அப்படின்னு சண்மதியோட அம்மா சொல்ல, ஆமாம்மா நாளைக்கு என் பையனோட பர்த்டே, வருஷம் கருமாரி அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவேன், பூஜை பண்ணுவேன், அதான் அப்படின்னு ராஜிமா சொல்ல, தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சண்மதி அம்மா சொல்ல, அப்போ கோயிலுக்கு வந்தால் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சண்மதி கேட்க ஷாக் ஆயிடுறாங்க ராஜி. என்ன ராஜிமா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சண்மதி கேட்க, ஃபங்க்ஷனெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கோயிலில் நிறைய பேர் கூழ் ஊற்றுவாங்க, நானும் ஊற்றுவேன், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல, அப்போ நாங்களும் வரோம், நீங்கள் கூப்பிடலனாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சண்மதி சொல்ல, உங்களுக்கு அவ்வளோ சிரமம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் மேலேயும் எங்கள் குடும்பத்து மேலேயும் நீங்கள் அவ்வளோ அன்பாக இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு வாழ்த்து சொல்ல வர்றதுல எங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது அப்படின்னு சண்மதி சொல்ல, அச்சோ என் பையனே கோயிலுக்கு வரானோ என்னமோ தெரியல, அவனுக்கு இந்த கோயில் கூழ் ஊற்றுறது இதெல்லாம் பிடிக்காது, என் கூட வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் அப்படின்னு ராஜி சொல்ல, பொய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன், உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மாவோட பையன் எப்படி அப்படி இருப்பார், என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிழிச்ச கோட்டை அவர் தாண்டவே மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, நீ சொல்கிறது உண்மைதான், அவனுக்கு இந்த கோயில் கூட்டம்னாலே கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு ராஜி சொல்ல, சில பேர் அப்படி தான் சண்மதி, ஆனால் அவங்களுக்கு பக்தி இருக்காது, சாமி பிடிக்காது, இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்க, ராஜிமா உங்கள் பையனை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சண்மதி அம்மா சொல்ல, கண்டிப்பாக நானும் என் பையனும் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்கள் வீட்டுக்கு வருவோம்
அப்படின்னு ராஜிமா சொல்ல, சந்தோஷம் ராஜிமா அப்படிங்கிறாங்க சண்மதி அம்மா. சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க, நான் உங்கள் பேச்சுக்கா அப்படிங்கிறாங்க சண்மதி. ராஜியும் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடறாங்க. சண்மதி இருந்தாலும் உனக்கு வாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி, இப்படியா பேசுறது அப்படின்னு செல்லமாக ஒரு அடி வைக்கிறாங்க அவங்க அம்மா. ஏன் சண்மதி, அந்த அம்மாவுக்கு நம்ம வர்றதில் விருப்பம் இல்லை போல இருக்கு, நீ ஏன் திரும்ப திரும்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்க சண்மதி அப்படின்னு பவானி கேட்க, அண்ணி அவங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் நல்லபடியாக கவனிக்க முடியுமோ முடியாதோங்கிற ஒரு சங்கோச்சம், அதுக்காக நாம் சும்மா இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்காக நீ அங்கே போறியாங்கிறாங்க பவானி. அங்கே போனால் நல்லதானுமா, அருணை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரதுலேருந்து அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவங்க சீனியர் மேனேஜர் பாராட்டுற அளவுக்கு ராஜிமா காரணமாக இருந்திருக்காங்க. இப்போது பணமாக ஏதாவது கொடுத்தா அவங்க செஞ்ச உதவிக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இப்படி ஃபங்க்ஷனில் ஏதாவது கலந்துக்கிட்டு கிஃப்ட் கொடுத்தா கௌரவமாகவும் இருக்கும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க, சில சமயங்களில் நீயும் புத்திசாலித்தனமாக பேசுகிறவங்க அப்படின்னு சொல்ல, அப்பா பல நேரங்களில் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் நீங்கள் தான் அமைதியாருன்னு அடக்கி வச்சுட்டே இருப்பீங்க இல்லைம்மா அப்படின்னு சண்மதி கேட்க, ஏன் நான் உங்ககிட்ட அப்படி ஏதாவது சொல்லியிருக்கேனா, எதுக்கு தேவையில்லாமல் எனக்கும் அவருக்கும் சண்டை மூட்டி விடுற அப்படின்னு சண்மதி அம்மா கேட்க, 2 பேருக்கும் சண்டையெல்லாம் வந்தால் தானே லாயருக்குள்ளே வேலை அப்படின்னு பவானி சொல்ல, பாரு என் பொண்டாட்டிய புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சி முட்டாள்தனமாக வளர்றா அப்படின்னு அருண் சொல்ல, சண்மதி நீ வெளியே போயிட்டு வரும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்க, என்னம்மா வாங்குறது, என்ன வாங்கலாமா, ட்ரெஸ்ஸு, ஆனால் ட்ரெஸ்ஸு சைஸ் தெரியாதே, அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாதே, வாட்சு இல்லைன்னா ஃபோன் அப்படின்னு சண்மதி யோசிச்சுட்ருக்க, ஒன்று செய்வோம் தங்கத்தில் ஏதாவது கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்க, அப்போது ஒன்று செய்வோம் அவங்க அம்மாவும் பையனும் போட்டிருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்ல, அப்போ ரிங் வாங்கிடலாம் அப்படின்னு சண்மதி சொல்லிகிட்ருக்க, ஆனால் அதுக்கு சைஸும் வேணுமே அப்படின்னு சொல்ல, பேசாமல் செயின் வாங்கிடலாம், என்கிட்ட ஒரு காயின் இருக்குது அது கொடுத்து ஒரு செயின் வாங்கிடலாம் 1 பவுனில் அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க, அத்தை வீட்டில் வேலை பார்க்குறவங்க பையனுக்கு எதுக்கு 1 பவுனில் செயின், இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு பவானி சொல்ல, நான் தான் சொன்னேன்ல அந்த அம்மா உதவி செய்யாட்டி அருண் எப்படி வீட்டில் இருப்பான், அருண் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் வேலைக்காரங்களுக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே சண்மதி, அண்ணி அவங்க வேலைக்காரங்களோ இல்லை சமையல்காரங்களோ, ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீட்டுக்கும் எனக்கும் கிடச்சிருக்கிற ஒரு புது உறவு, நம்ம எல்லாரும் நாளைக்கு அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி தூங்க போயிடறாங்க. ஒரு பக்கம் ராஜி, கார்த்திக், அவங்க அப்பா மாமான்னு 4 பேரும் கோயிலுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சண்மதி ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்து இறங்குறாங்க. இங்கே தானே எங்கேயோ ராஜிமா அன்னதானம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக தேடிட்டு ஒரு ஐயர்கிட்ட கேட்குறாங்க, சாமி இங்கே தான் ராஜேஸ்வரிங்கிற பேரில் யாராவது அன்னதானம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையம்மா இங்கே அன்னதானம் கூடமே கிடையாது, இல்லை சாமி அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இங்கே தான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சண்மதி கேட்க, இல்லைம்மா இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணும்னா அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும், சரி நான் அங்கே தான் கோயில் மாற்றி வந்துட்டோன்னு நினைக்கிறேன், சரி அங்கே போய் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க சண்மதி. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு அதுக்குள்ளே ஒரு கால் வந்துடுது. உடனே அவர் எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாரு. இந்த 2 வருஷமாக நம்ம கார்த்திக்கோட பிறந்தநாளை கொண்டாடவே இல்லை. இன்றைக்கி கார்த்திக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கோன்னா அதுக்கு காரணமே சண்மதி தான். வானதி நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நாள்லேருந்து இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஆனால் சண்மதி நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம்தான் கார்த்திக் முகத்துலேயும் நம்ம முகத்துலேயும் சந்தோஷத்தையே பார்க்க முடியுது அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்க, எதுக்கு சண்மதி நம்ம வீட்டு பொண்ணை 3வது மனுஷங்க மாதிரி பிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி மாப்பிள்ளை என்றைக்கும் சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ல, உங்கள் வாக்கு பழிக்கட்டும்னு நம்ம இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கோம், நிச்சயம் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, சண்மதி அவங்க ஃபேமிலியோட திரும்பவும் வந்து அந்த கோயிலில் இறங்கிடுறாங்க. ராஜிமா எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் அன்னதானத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட அப்பாவையும் மாமாவையும் அனுப்பிச்சுட்றாங்க ராஜிமா. அவங்களும் எந்திரிச்சு போய் சாமிக்கு தேவையான பூவெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக சண்மதி பார்த்துட்ருக்காங்க. உடனே பின்னாடி வந்து கண்ணை எல்லாம் க்ளோஸ் பண்ணி அமைதியாக இருக்கவும், யாருங்கிறாங்க ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு கை எடுக்கவும் சண்மதி அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.